ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டோ. அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து MVC பார்ட் 2. அண்ட் இதில் முக்கியமான 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கண்ட்ரோலர், மாடல் அண்ட் வியூஸ். இந்த 3 பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில இன்ஃபர்மேஷனை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இது என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சும்மா க்ரியேட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் தான். ஜஸ்ட் நான் இதை வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக் வெப் பேஜ் இருக்கும். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் போனீங்கன்னா நம்மளுக்கு HTML டேக்ஸ் ஓப்பன் ஆகும். ஆக்சுவலி இது HTML5 நம்ம அதனுடைய டாக் டைப்பை வச்சு நம்ம சொல்ல முடியும். ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மெட்டா டேக் கொடுத்துருப்பாங்க, கேரக்டர் செட். ஸோ இது போடுறது மூலயமா நம்மளால் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் அட்டாக்கை வந்து ஓரளவுக்கு இதில் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இது போட்டிருக்காங்க. அண்ட் இதில் முக்கியமாக நான் உங்களுக்கு இந்த பேஜில் வியூ சோர்ஸில் போய் நான் வந்ததுக்கு காரணம் வந்து இந்த லைன் தான், இந்த மெட்டா டேக். ஸோ இதில் இதுக்கு நேம் வந்து வியூ போர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இது முக்கியமாக என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இப்போ டெவலப் பண்ண போகிற இந்த அப்ளிகேஷனை எல்லா டிவைஸ்லையும் பார்க்குற மாதிரி நம்மளுக்கு அலைன் பண்ணி தரோம். அதாவது இப்போ நம்ம வந்து சிஸ்டமில் இப்போ டெவலப் பண்ணுறோம். ஸோ இதுவே இந்த டெவலப் பண்ண இந்த அப்ளிகேஷனை நம்ம ஹோஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் மொபைல் டிவைஸ்லையோ இல்லை டேப்லையோ நம்ம இதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி இது ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். ஸோ நம்ம வந்து மொபைலுக்கு தனியாக, சிஸ்டமுக்கு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எந்த ஒரு அப்ளிகேஷனும் க்ரியேட் பண்ண தேவையில்லை. இந்த ஒரு அப்ளிகேஷன்லேயே நம்மளுக்கு எல்லாமே எம்பில்டாகவே வந்துடுது. ஸோ இது எல்லாமே MVC வந்து நம்ம அந்த டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அப்போ அது கூட எல்லாமே இங்கே வந்துடுது. ஸோ அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் க்ரியேட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த நேமை மட்டும், இந்த டேகை மட்டும் ரிமூவ் பண்ணிடாதுங்க, ஏன்னா டிஸ்பிளேல நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும். வேணா நான் என்னுடைய இந்த சைட்டை வந்து நான் சுருக்கி காமிக்கிறேன். ஜஸ்ட் சின்னது பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு மொபைல் டிவைஸ் சைஸ்க்கு இருக்குது. சில பார்த்தீங்கன்னா யுவர் லோகோ ஹியர் கரெக்டாக மேலே வந்துருச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன், லாகின், நம்ம ஹோம் பேஜஸ்லாம் இங்கே கீழே இருக்குது. நம்ம மெயின் கண்டென்ட் இங்கே காமிக்குது, கீழே ஆஸ் இட் இஸ் இது இருக்குது. ஸோ வந்து மொபைலுக்கு ஏற்ற மாதிரி அது வேலைனா இருக்குது. அதோடைய ஃபாண்ட் சைஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கிளியராக வந்துடுது. அப்படி இல்லைன்னா நமக்கு அந்த லைன் வந்து இல்லாமல் இருந்ததுன்னா, நான் காமிச்ச அந்த லைன் இல்லாமல் இருந்திருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஜூம் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும். இப்போ நார்மல் சைட்லாம் நம்ம பார்க்குறோம்ல, ஜூம் பண்ணி அதோட வேர்ட்ஸை பார்க்குறோம். ஸோ பட் ஆனால் இதில் அப்படி கிடையாது. நம்ம மொபைல் டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட ஃபாண்ட் சைஸ் அண்ட் அதோட அலைன்மெண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகி பக்காவாக நம்மளுக்கு வந்து நிற்கிது. ஸோ இது வந்து MVCயில் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அண்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் இது ஸ்டாப் பண்ணிடலாம் இந்த அப்ளிகேஷனை. நான் சொன்ன மாதிரி இந்த கண்ட்ரோலர்ஸ், மாடல்ஸ் அண்ட் வியூஸ், இந்த 3 பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது, நான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் பேசிக் கண்ட்ரோலர், மாடல் அண்ட் வியூஸ். ஸோ இந்த ஃபஸ்ட் கண்ட்ரோலர் இருக்குல்ல, இதை பற்றி பார்க்கணுன்னா இப்போது நம்ம சைட்டில் ஜஸ்ட் நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணோன்னே இதில் வந்து இந்த அபவுட்னு இருக்குல்ல, அபவுட், கான்டாக்ட், ஹோம் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் இந்த அபவுட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே கரெக்டாக எனக்கு அந்த அபவுட் பேஜுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குது பார்த்தீங்களா. இது வந்து யார் பண்ணுறான்னா இந்த கண்ட்ரோலர் தான் பண்ணுது. நம்ம ஒரே ஒரு HTTP ரெக்வஸ்ட் கொடுத்த உடனே இந்த கண்ட்ரோலர் தான் அதை ஐடென்டிஃபை பண்ணி எந்த பேஜ் கொடுத்த உடனே அது டேரெக்டாக வந்து எந்த பர்டிகுலர் பேஜை வந்து ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுது. இந்த கண்ட்ரோலர் தான் பண்ணி அந்த பர்டிகுலர் இப்போ அபவுட்டஸ் நான் கிளிக் பண்ணோன்னே அது அபவுட்டஸ் தான் பேஜ் தான் கிளிக் பண்ணுறோம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த அபவுட்டஸில் என்னென்ன இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணணும். அதாவது அந்த அபவுட்டஸ் பேஜில் நம்மளுடைய கான்டாக்ட் நேம் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், நம்மளுடைய கான்டாக்ட் ஃபோன் நம்பர் அண்ட் ரெஸ்பான்சிபிள் பர்சனுடைய நேம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படியும் அபவுட்டஸ் பேஜில் கொடுத்துருப்போம். ஃபார் இன்ஸ்டன்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேப் கூட ஒரு சில பேஜஸில் கொடுத்துருப்பாங்க அபவுட்டஸில். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணுது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கிரியேட் பண்ணுது. அந்த கிரியேட் பண்ணுது இல்லையா, அதுதான் மாடல். ஸோ கண்ட்ரோலர் தான் இந்த மாடலை கிரியேட் பண்ணுது. ஸோ இப்போ வந்து கண்ட்ரோலர் வந்து மாடலை கிரியேட் பண்ணிடுச்சு. மாடலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அந்த நேமு, அட்ரஸ், இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணணும், எந்த மாதிரி ஃபாண்ட்டில், எந்த மாதிரி சைஸில், எந்தெந்த இடத்துல அது நம்ம பேஜில் இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது வந்து வியூஸ். ஸோ இதுதான் இந்த 3 சிம்பிளாக சொல்கிறது. ஸோ வியூஸை பற்றி சொன்னோன்னா ஜஸ்ட் டெம்ப்ளேட். நமக்கு டெம்ப்ளேட் தெரியும். நீங்கள் டாட்நெட்லையோ இல்லாட்டு ட்ரீம்வேரில் யூஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும். வெப் டிசைனிங்கில் இருக்கவங்களுக்கு டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வியூஸை வந்து டெம்ப்ளேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஏன்னா இப்போ தான் நம்ம MVC ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போக போக இது எல்லாமே டீப்பாக போய் பார்க்கலாம். ஸோ நான் இன்னொரு வாட்டி ஜஸ்ட் சம்மரி மாதிரி சொல்லிடுறேன். கண்ட்ரோலர் நம்ம ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தோன்னே இந்த கண்ட்ரோலருக்கு தான் வருது. ஸோ இதுதான் என்ன பேஜ் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு மாடலை கிரியேட் பண்ணுது. அந்த பேஜ் டிஸ்பிளே பண்ணுற பேஜுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்றத கலெக்ட் பண்ணி வியூஸை யூஸ் பண்ணி எந்தெந்த இடத்துல அது கரெக்டாக உட்காரணும் அப்படின்றத டிசைட் பண்ணுது. ஸோ இப்படி தான் வந்து இந்த பேட்டர்ன் வந்து ஒர்க் ஆகுது, இந்த டிசைன் பேட்டர்ன், MVC டிசைன் பேட்டர்ன் சொல்லலாம். இப்போ இதை நான் பேஜில் பார்த்தேன்னு வச்சுங்களேன். ஸோ நான் அபவுட்டஸ் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னே எனக்கு அபவுட்டஸ் பேஜ் வருது. ஸோ இது வந்து கண்ட்ரோலருடைய வேலை.
கண்ட்ரோலர் என்ன பண்ணிச்சு, மாடலை கிரியேட் பண்ணுது. நான் மாடல் சொன்னது வந்து இந்த அபவுட் அஸ், யுவர் பேஜ் டிஸ்கிரிப்ஷன், யூஸ் திஸ் கண்டென்ட் டு ப்ரொவைட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு 3 இருக்குது பாருங்களேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ். இதில் ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட், இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறது வந்து நம்முடைய மாடல். அண்ட் இப்போது இந்த இடத்துல வந்து அபவுட் அப்படின்றது வந்து இந்த போல்டாக இருக்கணும், இது வந்து போல்டு இல்லாமல் நார்மலாக இருக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் சின்ன ஃபாண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுது பார்த்தீங்களா. இது வந்து வியூ. ஸோ இது வந்து டெம்ப்ளேட் நான் சொன்னேன் முன்னாடி. ஸோ இந்த மாதிரி இது பெருசாக இருக்கணும், இது கீழே சின்னதாக இருக்கணும் இப்படின்னு இந்த இடத்த ஸ்பெசிஃபை பண்ணுறோம்ல, இது வந்து வியூஸ் வந்து ஹேண்டில் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து எம்இசி வந்து இந்த எம்விசி அந்த 3த்துக்கான டெஃபினேஷன். அது இந்த 3 இதான் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி 3 லேயராக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த வீடியோ சீரிஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் சொன்னது வந்து ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ டீப்பாக போனால் இன்னும் நிறைய இருக்குது, நம்ம அந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு பிரேக் பாயிண்ட் வைக்கிறேன் எந்த இடத்துல. ஸோ ஓகே, இந்த லைன் 20ல் வைக்கிறேன். ஜஸ்ட் இந்த கார்னரில் போய்ட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அது பிரேக் பாயிண்ட். ஸோ இந்த பிரேக் பாயிண்ட் வைக்கிறதுக்கு மூலியமாக நம்ம வந்து ஒரு ஸ்டெப்லேயும் ஒரு ஸ்டெப்பாக எப்படி இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் நான் ஃபயர்ஃபாக்ஸை கிளிக் பண்ணுறேன். ஸோ தட் என்னோட பிரேக் பாயிண்ட்டோட ரன் ஆகுது. ஸோ நான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அபவுட் அப்படின்ற இந்த ஆக்ஷனுக்குள்ளே வச்சுருக்கேன். நார்மலாக வந்து எம்இசியில் வந்து இது ஒரு பப்ளிக் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லலாம். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அபவுட் அப்படின்றத ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பப்ளிக் ஆக்ஷன். ஸோ இப்போதைக்கு நான் இதை பற்றி டீப்பாக போக விரும்பலை. போக இதை பற்றி நான் உங்களுக்கு கிளியராக இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் இது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு பேஜ் ரன் ஆகிடுச்சு. நான் இதில் அபவுட் அப்படின்றது கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய பிரேக் பாயிண்டில் வந்து நிற்கும். ஸோ நம்மளுக்கு இதுக்கு முன்னாடியே தெரியும், என்னோடய மவுஸ் கர்சர் அது மேலே எடுத்துகிட்டு போனால் இதில் இந்த வியூ பேக்கில் என்னென்ன இருக்குது ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு நான் இதை ஆல்ரெடி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன், என்னுடைய .NET வீடியோஸில் இந்த பிரேக் பாயிண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு. ஸோ இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. பட் இருந்தாலும் நான் சின்னதாக சொல்லிடுறேன். பிரேக் பாயிண்ட்னா என்னென்னா ஒரு லைன்லையும் ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அண்ட் இந்த பர்டிகுலர் வேரியபிள்லையோ இல்லை எதுலையோ என்ன இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்னுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறேன். ஸோ ஃபஸ்ட் இது ரன் ஆச்சு, அடுத்தது இந்த லைன் ரன் ஆகுது. இந்த ரிட்டன் வியூன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இருக்குது. ஒரு இடத்துல வியூ ரிட்டன் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா நம்ம எம்விசிக்கு வந்து அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லணும். ஸோ நம்ம கேஸில் வந்து இந்த அபவுட் அப்படின்ற ஆக்ஷனை நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வியூஸ் நான் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜஸ்ட் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வியூஸ் அப்படின்னு இருக்குல்ல ஃபோல்டர், இதுக்குள்ளே போகும். இதுக்குள்ளே போயிட்டு ஹோம் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே போகும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த அபவுட் கான்டாக்ட் இண்டெக்ஸ் அப்படின்ற 3 பேஜ் இருக்குது. ஸோ தட் நம்ம அபவுட் அஸ் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே அபவுட் .cshtml அப்படின்னு ஒரு பேஜ் இருக்குல்ல, இங்கே கிரியேட் பண்ணியிருக்கு இல்லையா. ஸோ இந்த பேஜை ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணும். இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், வியூஸ் அப்படின்றது வந்து நம்ம இன்ஃபர்மேஷனை எப்படி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றத சொல்கிறது தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் ஏரியாவும் இந்த அபவுட் அஸ் அப்படின்ற பேஜும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் பாருங்களேன். யூஸ் திஸ் ஏரியா டு ப்ரொவைட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த 3 இருக்குது. ஸோ மேலே வந்து டைட்டில் அண்ட் மெசேஜ் இருக்குது. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் வியூஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டே தான். டெம்ப்ளேட் மாதிரின்னு கூட நம்ம சொல்ல தேவையில்ல, டெம்ப்ளேட்டே தான். ஸோ நம்ம அபவுட் அஸ் அப்படின்ற பேஜை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இந்த ஆக்ஷனுக்குள்ளே அபவுட் அப்படின்ற ஆக்ஷனுக்குள்ளே வந்துட்டு வியூஸை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ வியூஸை ரிட்டர்ன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய இந்த வியூஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்க அந்த அபவுட் .cs.html அப்படின்ற பேஜ்க்குள்ளே போயிட்டு ஸோ எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் ஆட் பண்ணுமோ அது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ஆட் பண்ணி நம்மளுக்கு இந்த பேஜை டிஸ்பிளே பண்ணி காட்டுது. ஓகே, என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து இந்த வியூ பேக் பற்றி சொல்கிறேன். ஸோ எப்படி நம்ம இந்த ஏரியாவை கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நான் சும்மா சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு திஸ் இஸ் டெஸ்ட் பேஜ் அப்படின்னு நான் போடுறேன். சர்வ் பண்ணிவிட்டு டிபக் பண்ணுறேன். அபவுட் நான் பிரேக் பாயிண்டே வச்சுருக்கேன். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம், கண்டினியூ. ஓகே, திஸ் இஸ் டெஸ்ட் பேஜ். வந்துருக்கு பாருங்க.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் உண்மையாக சொன்னால் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தான் நம்ம வந்து ஹார்ட் கோடிங்கே பண்ண போகிறோம். ஒரு பேஜும் ஒரு இன்ஃபர்மேஷன் இதில் எப்படி எடிட் பண்ணலாம், ஒரு இன்ஃபர்மேஷனும் எப்படி ரியாக்ட் ஆகுது, ஸோ இது உள்ளே இருக்க கோட்ஸ், இந்த ஷார்ப் கோட்ஸ்லாம் என்னென்ன பண்ணுது அப்படின்றத இன்னும் டீப்பாக என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.